நமக்கு எல்லாருக்குமே யூடியூப் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்ப நம்ம ஏதோ ஒரு செஷன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல வந்து நம்மளுக்கு ஒரு ஆட் வந்து நம்மளுக்கு போகும். ஸோ கீழ வந்து யார் யாரெல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஸ்கிப் ஆட் அப்படின்னு இப்போ இந்த ஜெனரேஷன் வந்து ஒரு சின்ன பிள்ளை ஒரு 1 வயசு குழந்தை கூட அந்த ஸ்கிப் ஆட வந்து அத நம்ம வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த நாலேட்ஜ் வந்து அந்த குட்டி பிள்ளைங்களுக்கு கூட இருக்கு ஆக்சுவலா. இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையிலயும் ஆண்டவர நெறைய டைம்ல நம்ம ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கோம். ஆண்டவர் நம்மளுக்காக "வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், உன் இதய கதவை திறப்பாயா?" அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து உங்களையும் என்னையும் பார்த்து கேட்குறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? "நீங்க வெயிட் பண்ணுங்க ஆண்டவரேன்னு" சொல்லி அத என்ன பண்றோம்? நம்ம ஸ்கிப் பண்றோம். இன்னைக்கு ஏசப்பா உங்கள பார்த்து தான் சொல்றாங்க, "வாசற்படியில நின்னு நான் கதவ தட்டுறேன். உன் இதய கதவ இன்னைக்கு நீ திறப்பாயா?" அப்படின்னு சொல்லி மறுபடியுமா ஏசப்பா உங்ககிட்ட தான் கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம தாயின் கருவுல உருவாகும்போதே ஆண்டவர் வந்து உன்னையும் என்னையும் ஒரு சோசன் வெசலா வந்து ஆண்டவர் நம்மள வந்து பார்க்குறாங்க. அதுக்காக தான் நீ தப்பே பண்ணாலும் ஆண்டவர் உன்ன மன்னிச்சு, அவரு பிள்ளையா, மகனா, மகளா உன்னையும் என்னையும் ஆண்டவர் வந்து ஏத்துக்கிறாங்க. இன்னைக்கு நாம ஒரு தீர்மானத்த எடுப்போமா? ஆண்டவரே! இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உம்முடைய நாமத்துக்கென்று இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை கட்டப்பட நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென்.